இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே, அதாவது கடந்த வாரம் முதல் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவியலும் ஜோதிடமும் என்ற பெயரிலே சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையிலே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கடந்த வாரமே பார்த்தோம், இந்த சூரியனும் சந்திரனும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களின் மீது எப்படி தாக்கத்தினை உண்டாக்குகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்டா பார்த்துட்டு இருந்தோம். இதனை நிரூபிக்கின்ற விதமாக, அதாவது இந்த விஞ்ஞானிகள்லாம் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா கூட பெரும்பாலான அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டா, அஸ்ட்ரானமி அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம், அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம், ஆனால் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதாவது கிரகங்களை கொண்டு மனிதர்களின் மீது இந்த கிரகங்கள் தங்களுடைய தாக்கத்தினை செலுத்துகின்றன என்று சொல்லி ஒரு விதமான பலன்களை சொல்கிறீர்களே, அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது, இதற்கான ஆராய்ச்சி இல்லை, இந்த கிரகங்கள் சர்வ நிச்சயமாக மனிதனின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்துகின்றன அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக மேலை நாடுகளிலே நிறைய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பா நம்ம சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று சொல்கிறது. நம்முடைய வேதாங்க ஜோதிடமும் சரி, மேலை நாட்டு ஜோதிடமும் சரி, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில கூட சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று சொல்கிறார்கள். இதனை இந்த விஞ்ஞானிகள் மறுக்கிறார்கள். சந்திரனுடைய ஒளிங்கிறது நம்முடைய மெழுகுவத்தி ஏற்றி வச்சா ஒரு ஒளி வருது இல்லையா, அதுல வரக்கூடிய வெப்பத்தை விட, அதுல இருக்கக்கூடிய ரேடியேஷனை விட ரொம்ப ரொம்ப கம்மி. சந்திரனுடைய ஒளிக்கு ஒரு பவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் வாதிடுகிறார்கள். அவர்கள் எதனை கொண்டு வாதிடுகிறார்கள் சொன்னா, அந்த அலை நீளம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, வேவ் லெங்த் அப்படின்னு சொல்லுவா, லாம்டா அப்படிங்கிற மாதிரி பிசிக்ஸ்ல மென்ஷன் பண்ணுவா, அதனை கொண்டு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஜோதிடம் மாத்திரமல்ல, மேலை நாட்டு ஜோதிடமும் இந்த சந்திரனையே மையப்படுத்துகிறது. லூனார் தெரப்பி அப்படிங்கிற தலைப்புல கூட நம்ம அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது பார்த்திருப்போம். அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மனநல மருத்துவமனை அப்படிங்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அந்த மனநல மருத்துவமனையில போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறா. அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் இல்லையா, அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தோம்னா, இந்த பௌர்ணமி நாளிலும் அமாவாசை நாட்களிலும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களிலே அவருடைய மனநிலையிலே கடுமையான மாற்றத்தினை நம்மால் காண முடிகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச்ச பண்ணி வச்சிருக்கா. அதற்கு பெயர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிரான்சில்வேனியா எஃபெக்ட் அப்படிங்கிற தலைப்பிலேயே அதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம், போய் கூகுள்ல கூட சர்ச் பண்ணி டிரான்சில்வேனியா எஃபெக்ட் அப்படிங்கிற பேர்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதனுடைய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக ஜோதிடம் என்பது உண்மைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த ஜோதிடமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்புல ஆரம்பிச்ச உடனேயே அடியனுடைய நண்பர் பேராசிரியர் நடராஜன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்திருந்தார். அதுல பார்த்தோம்னா ஜோதிடம் உண்மையா என்ற தலைப்பிலே அவர் அந்த புத்தகத்தை கொடுத்திருந்தார். அந்த புத்தகத்தில் கூட இது போன்ற சம்பவங்களை நிறையவே விவரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆக ஜோதிடம் என்பது சர்வ நிச்சயமாக உண்மைதான். அதிலும் இந்த கிரகத்திற்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுக்கிற தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இருக்கா. இதற்கு நிறைய ஆதாரங்கள் நம்முடைய வேதத்திலும் காணப்படுகிறது. வேதத்திலே ஒவ்வொரு கிரகத்தை பற்றிய வர்ணனை என்று வரும் பொழுது இந்த கிரகம் இந்த தன்மையை கொண்டது என்று இருக்கிறது அல்லவா, அதே மாதிரிதான் காரகத்துவத்தையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிகவும் பிரமாதமாக வளர்த்திருக்கிறார்கள். இதனை நம்ம வரலாற்று ரீதியாகவும் பார்க்கலாம். புராணத்தை கூட விட்டுடுங்க, இதெல்லாம் புராண கதை, இதெல்லாம் எழுதி வச்ச கதை, நம்ம நம்ப முடியாதுன்னு சொன்னா கூட, அதாவது வரலாற்று ரீதியாக பார்த்தோமே ஆனால் ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், வராக மிகிரர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ரானமர் வாழ்ந்ததையும் படிக்கிறோம். ஆரியப்பட்டா அப்படிங்கிறவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அவர்களுடைய கணிதத்தை பார்த்து, அவர்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த வானவியல் கணிதங்களை பார்த்து விஞ்ஞானிகளே அசந்து போகிறார்கள். இன்றைய தேதியிலே ஒரு ராக்கெட்டை ஏவணும்னு சொன்னா அதற்கு என்ன மாதிரியான ஒரு கால்குலேஷன்ஸை போடுறாலோ அது போன்ற கால்குலேஷன்ஸை அப்பொழுதே நம்முடைய இந்த வானவியலாளர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த விஞ்ஞானிகள்லாம் அந்த வானவியலாளர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஜோதிடம் என்று அதை சம்பந்தப்படுத்தி நீங்கள் பலன் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு சொல்றார். இதற்குத்தான் சொன்னோம், போன வாரமே ஒரு ஹிண்டா சொல்லியிருந்தோம்.
அந்த கிரகண காலத்திலே பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய உடல்நிலையை கொண்டே நம்மால் தீர்மானிக்க முடியும். இதற்கு கூட ஒரு புள்ளி விவரம் எடுத்துட்டு இருக்கா. அதாவது இந்த அன்னப்பிளவு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இந்த உதடானது அப்படியே பிளவுபட்டிருக்கும் தெரியுமா? இந்த அன்னப்பிளவிற்கு எது காரணம் அப்படின்னு சொல்லி அந்த அன்னப்பிளவினால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளினுடைய பிறந்த தேதி, நேரம் மற்றும் பிறந்த இடத்தினை கொண்டு ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது அங்கே சூரியனும் ராகுவும் பிரதானமான இடத்தினை பிடிக்கின்றன. அந்த கிரக யுத்தத்தின் காரணமாகத்தான் அந்த குழந்தைகளுக்கு அது போன்ற ஒரு முக அமைப்பானது உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். இதனை கொண்டு எப்படி தீர்மானிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரிய கிரகண காலத்திலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு உடல்நிலை ரீதியாகவும், சந்திர கிரகண காலத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மனநிலை ரீதியாகவும் ஒரு சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. இதனையும் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் அறிவியல் ஜோதிடத்திலே மற்ற கிரகங்களையும் பற்றி பார்க்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.